இந்த வீட்டில் குடியிருந்தவங்க ஒரு நாய்க்குட்டியை வந்து வளர்த்திட்டு இருந்திருக்காங்க. ஸோ இந்த வீட்டை அவங்க காலி பண்ணி வேற இடத்துக்கு போன இடத்துல இந்த நாய்க்குட்டியை கொண்டு போக முடியாதனால இந்த நாய்க்குட்டியை வந்து பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் இங்கேயே விட்டுட்டு போயிட்டாங்க. ஸோ ரொம்ப அழகான நாய், ரொம்ப ஈஸியாக பழகிக்குது எல்லாத்தோடையும். ஸோ இப்படி ஒரு நாய்க்குட்டி இருக்குது அப்படின்னு சொல்லி நம்மகிட்ட சொன்னாங்க. ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நம்ம போயிட்டு அந்த நாய்க்குட்டியை பார்த்துட்டு ஃபர்ஸ்ட் அதுக்கான ஃபுட்ஸ் எல்லாமே கொஞ்சம் கொடுத்து இது பண்ணோம். ஸோ இதை ஃபர்ஸ்ட் இங்கே வைங்க, வேற ஒரு இடத்த இதுக்கு ரெடி பண்ணிட்டு கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த நாய்க்குட்டியை வந்து அங்கேயே வச்சு பக்கத்தில் இருக்கவங்ககிட்ட சொல்லிட்டு அவங்களும் வந்து இதுக்கு சாப்பாடுலாம் கொடுத்து பார்த்துக்கிட்டாங்க. சரி, அதுக்கப்புறம் இந்த நாய்க்கு வந்து நம்ம ஏதாவது ஒரு விஷயம் பண்ணணும் அப்படின்னா, யாருக்காவது கொடுக்கணும்னா என்ன பண்றது அப்படிங்கிறத கொஞ்சம் டீட்டெயிலாக யோசிச்சுட்டு, ஓகே ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இது வந்து ஃபீமேல் டாக்காக இருக்கு. ஸோ அதனால வந்து இதுக்கு முதல்ல வந்து நம்ம ஒரு கருத்தடை பண்ணிட்டோம் அப்படின்னா யார்கிட்ட கொடுத்தாலும் கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த அழகான நாய்க்குட்டிக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் கருத்தடைக்கு ஏற்பாடு பண்ணி வெளியில அனுப்பிச்சு ரொம்ப அழகா வந்து இது அவங்களும் வந்து பார்த்தீங்கன்னா எடுத்துட்டு போயிட்டு நீட்டாக கருத்தடை பண்ணி கொண்டு வந்து இது வாழ்ந்த இடத்துலயே ரொம்ப அழகா வந்து விழுட்டாங்க. ஸோ கருத்தடையும் முடிஞ்சு இந்த நாய்க்குட்டி ரொம்ப நல்லா சேஃபாக இருந்தது. அதை விட ஹைலைட்டான விஷயம் என்ன அப்படின்னா, இந்த நாய்க்குட்டியை விட்டுட்டு போனவங்க மறுபடியும் இந்த நாய்க்குட்டியை வந்து வளர்க்குறக்கு இடம் நல்லபடியாக கிடைச்சனால திரும்ப இந்த நாய்க்குட்டியை வந்து எடுத்துட்டு போய் அவங்களோடயே வச்சு ரொம்ப நல்லா பார்த்துக்கிறாங்க.